இறைவன் மிகப்பெரியவன். இந்த நோன்பு காலத்தில் தயிர் சாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதத்துலையுமே நோன்பு வச்ச வாய்க்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி. குவைத்தில் இங்கே காலையில் சகருக்கு ஒரு அருமையான தயிர் சாதம், ரொம்ப வித்தியாசமாகவும் அத்தனை வாசனையாகவும் இருந்துச்சு. என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, முதல்ல தாளிப்பு, கடுகு, கருவேப்பிலை, மோர் மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சோறு கொஞ்சம் சூடாகவே இருக்கும்போதே அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு 4 1 பங்கு அல்லது பாதி எடுத்து மிக்சியில் ஒரு சின்ன ஓட்டு, அந்த ட்ருன்னு ஓட்டு ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு, கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் அதான், அந்த மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி போட்டிருக்காங்க. மாஷா அல்லாஹ், அவ்வளோ ஃப்ளேவராக இருந்தது. அந்த மோர் மிளகாய் பாதி இருக்கும், அதெல்லாம் காணும். இதில் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ அருமையான ஃபுட். ஹெல்த்துக்கும் சரி, நோன்பு காலங்கள்லையும் சரி, கண்டிப்பாக தயிர் சாதங்களை சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். இறைவன் மிகப்பெரியவன்.